2026ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான முதற்கட்ட அட்டவணை இன்று இரவு 7 மணிக்கு வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அரிராம் வழங்கிட கேட்கலாம். அரிராம், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். உலகக்கோப்பை திருவிழா முடிந்த கையோடு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தளிக்கும் வகையில் ஐபிஎல் தொடங்க இருக்கிறது. இன்றிரவு 7 மணிக்கு நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான அட்டவணையை வெளியிட இருப்பதாக பிசிசி அறிவித்திருக்கிறது. இந்நேரம் முன்னதாகவே தேதி அறிவிக்கப்பட்டு இந்நேரம் திருவிழா களை கட்டி இருக்கும். ஆனால் தமிழகம், புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இருப்பதால் ஐபிஎல் தேதி அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. அதனால் மார்ச் 28ஆம் தேதி தொடங்க இருக்கும் ஐபிஎல் போட்டிக்கான முதல் கட்ட அட்டவணை, அதாவது இந்த ஐபிஎல் தொடருக்கு 2 கட்டங்களாக பிசிசிஐ அட்டவணை வெளியிட இருக்கிறது. முதல் கட்டம் தேர்தலுக்கு முன்பாகவும், 2ஆம் கட்டம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு வெளியிட இருப்பதாகவும் பிசிசி அறிவித்திருக்கிறது. அதன்படி முதல் கட்ட அட்டவணை இன்று இரவு 7 மணிக்கு பிசிசி வெளியிட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதல் போட்டியில் சென்னை அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருப்பதாக கூடுதல் உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நடப்பு சாம்பியன் அந்தஸ்துடன் ஆர்சிபி இந்த ஐபிஎல் எதிர்கொள்ள இருக்கிறது. அதே சமயம் கிட்டத்தட்ட ஐபிஎல் தொடர் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே, சரியாக 1 மாதத்திற்கு முன்பாகவே சென்னை அணியினர் பயிற்சியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். அதிலும் குறிப்பாக தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே உள்ளிட்ட வீரர்களின் பயிற்சிக்கான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தன. இந்நிலையில் முன்னதாகவே ஐபிஎல் தொடர் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் ஏற்பட்டிருந்த சூழலில் இன்று அறிவிப்பு வெளியாக இருப்பதால் அதில் முதல் போட்டி சிஎஸ்கே ஆர்சிபி அணிகள் மோத இருப்பதாக கிடைக்கும் தகவல்களால் ரசிகர்கள் மேலும் உற்சாகம் அடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த தேதி அறிவிப்பது முன்பே ஆர்சிபி சென்னை அணிகள் மோத இருக்கும் தகவல் மட்டுமே கிடைத்துள்ள சூழலில் சிஎஸ்கே அணியினரை ஆர்சிபி ரசிகர்கள் உரண்டைகளுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. அது ஏனென்றால் உலகக்கோப்பை திருவிழாவில் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் இந்திய வீரர்களின் ஆதரவாகவும் சமூக வலைதளத்தில் குரல் கொடுத்திருந்தாலும் ஐபிஎல் தொடர் தொடங்கியதால் ஒவ்வொரு வீரர்கள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணிக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை பதிவிட்டு மோதுவது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கும் சூழலில் சிஎஸ்கே ஆர்சிபி போட்டியில் ஆர்சிபி வீரர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை தற்போது ஓரளவுக்கு அமைந்திருக்கிறார். அதாவது ஆர்சிபி அணியில் இங்கிலாந்தில் தற்போது அரையிறுதி போட்டியில் இந்தியாவை அச்சம் காண வைத்த ஜேக்கப் பத்தல் இடம்பெற்றிருப்பதால் ஜேக்கப் பத்தல், டிம் டேவிட், விராட் கோலி போன்ற வீரர்களை சுட்டிக்காட்டி தங்கள் அணி பலமாய்ந்த அணியாக இருப்பதாகவும் சிஎஸ்கே அணியினை நாங்கள் நிச்சயம் வெல்வோம் என்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அதே சமயம் சென்னை அணியும் இளம் பாடல்கள் தயாராகி வருவதால் முதல் போட்டியில் சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஆடும் என பதிலுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் பதிவிட்டு வருவதால் தற்போது ஐபிஎல் திருவிழாவுக்கான தற்போதே அந்த திருவிழா களை கட்டியிருக்கிறது. இந்த வகையில் இன்றிரவு 7 மணிக்கு அறிவிக்க இருக்கக்கூடிய ஐபிஎல் தொடர்கான முதல் அட்டவணை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராதிகா.